கலந்து கொண்டவர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மணி நேரம் ஆலயத்துக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவன்மார்கள் ரட்சிப்புக்காக பிரியமானவர்களை நாம் ஜெபிக்கும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கற்றுமாறாக. பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த சில 2 மாதங்களுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கிறோம். ஏன்? வேலை வாய்ப்பு இல்லை. நல்லா புரிந்துக்கொள்ள, வேலை வாய்ப்பு இல்லை. நாம் சார்ந்து நிற்கிற இடம் ஒரே ஒரு இடமாக திறந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு இடத்தை நாம் சார்ந்து நிற்கிறோம். அந்த இடத்தினால நமக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். வருமானம் இல்லை, பிரியமான எந்த ஒரு காற்றை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பிரியமான கடன் பிரச்சனை தலைக்கு மேல் ஏறி கொண்டிருக்கிற ஒரு காரியம், வட்டிக்கு மேல் வட்டி நாம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலம், பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாத நிலைமையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? என்னைக்காவது வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ண இருக்கீங்களா? ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லை, என் புருஷனுக்கு வேலை இல்லை, என் வீட்டுல வர வேண்டிய வருமானம் வரல. காரணம் என்ன? எங்கேயாவது நான் தவறு செய்திருக்கேன்னா என்று சொல்லி எனக்கு நம்ம தியானித்து சொல்றோமா? என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? நான் எங்க தவறு நினைக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், எபேசியர் 1:3 உன்னதத்திலுள்ள சகல ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உன்னதத்திலுள்ள சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப ஏன் என் வீட்டுல அந்த ஆசீர்வாதம் இல்லை? எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வேலை வாய்ப்பு இல்லை? ஏன் வருமானம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான் நான் சொல்ல? ஏன் நெருக்கடி? ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு இருக்கிறேன்? என்னைக்காவது தேவ சமூகம் உட்கார்ந்து அந்த கேள்வி கேட்பீங்களா? எத்தனை பேர் கேட்பீங்க? யோசிக்குமா? விசுவாசம் எதனால உருவாகும்? கேள்வினாலே உருவாகும். ஒரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை இழந்து இருக்கிறேன், தேவ சமூகத்தை அமர்ந்து கேட்கணும். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நிலைமை? நான் எங்க தவறு இருக்கிறேன்? எங்க அந்த ஆசீர்வாதம் இழந்து நிற்கிறேன்? எதனால இந்த ஆசீர்வாதம் எனக்கு தடைப்பட்டு இருக்கிறது? எதனால எனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை? நான் எங்கே தவறு நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறலாம். அங்கதான் வாழ்க்கை மாறும். அங்கதான் ஒரு மாற்றம். ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் எங்க தவறு நிற்கிறேன்? எதனால? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வந்து நிற்கிறேன்? காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல கேள்வியை உட்கார்ந்து நீங்க கேட்டு பாருங்க. எதுவுமே இருக்கக்கூட. பைபிள் வேண்டாம், பாட்டு புக் வேண்டாம், எதுவும் வேண்டாம். தேவ சமூகம் ஒரு வாயை கொண்டு உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தை கேட்டு பாருங்க. ஏன் ஆண்டவர் என் வீடு இப்படி இருக்கு? எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் என் வீட்டுக்கு வரல? ஏன் என்னோட கடன் பிரச்சனை இவ்வளவு ஏறிட்டு போகுது? ஏன் என்னோட கடன் மாற மாட்டாங்குது? வட்டி மேல வட்டி கொடுத்த காரணம் என்ன? அடி மேல அடி என் வீட்டுல விழுந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? யோசிப்பா. ஒரு இடத்துல அப்பதான் எழும்போம், அடுத்தாடி அதுக்கு மேல செய்யும், அடுத்து விழுந்து அதுல இருந்து கரையெல்லாம் சொல்லி எழுந்திருக்க மாட்டோம். எலும்பெல்லாம் நினைப்போம். அடுத்தடி வந்து உள்ளே வச்சிருக்கோம். என்னைக்காவது யோசித்து ஏன் எனக்கு அடிக்கு மேல அடி? ஏன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் என் கையில தங்கல? நல்லா புரிஞ்சுக்கிறோம். வேதம் அதுக்கு என்ன பதில் கொடுக்குதுன்னா, கன்னிகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கன்னிகள் நம்மை வளரக்கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு காரியமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணி யாரால உருவாகுன்னு சொன்னா, நம்மளால உருவாகிற கண்ணி. எதைக்கு தான் தியானிக்கும்படியாக இருக்கும். என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரலன்னு சொன்னா
நான் தான் கண்ணியாக இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் தான் தடையாக நிற்கிறேன். அது புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு தேவ சமத அந்த கண்ணிகளுக்கு நம்ம விலைக்கு நம்மை பாதுகாக்கும் போதுதான் நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உச்சாம சொல்ல, நான் இழந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டு என்னால் எழுப்ப முடியும் சொன்னால் என்னால உருவாகக்கூடிய அந்த கண்ணை நாம் தகர்த்தெறிய வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிக்கலாம் 124வது சங்கீதம். 124வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தாவீது அரசு சொன்ன வேட கண்ணிக்கு தப்பின ஒரு குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு. குருவிக்கு தெரியும், கண்ணில மாட்டினா அதோட ஆயுசு முடிச்சு. வேறுடைய கண்ணி அப்படிதான் இருக்கும். அது ஒரு மனிதனுடைய அதுக்கு அந்த ஜீவனை கொடுத்து விடும். அதுதான் ஜீவனை இழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு நம்முடைய நிலம் அப்படிதான் இருக்குது. எல்லாவற்றை இழந்து இருக்கிறோம். அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனா நம்முடைய ஆத்மா மாத்திரைக்கு தப்பி நிற்கிறது. வீட்டுல ஒண்ணுமே தாவீது அதான் சொன்னான், வேறுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இரண்டாவது காரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணி தெரிக்கிற நாம என்ன செய்யல, தப்பவும் இல்லை. அன்றைக்கு மேல அடி விழுந்துட்டா இருக்க, எழும்ப முடியல, நம்மளால தப்ப முடியல, நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியல. நம்முடைய வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை, இழந்து நிற்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். கண்ணை தெரித்தால் மாத்திரமே நாம் தப்ப முடியும். கண்ணிக்கு குருவி தப்பினா நம்முடைய ஆத்மா தப்பிட்டு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். ஆனா நாம் தப்பி நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கூட கண்ணி என்ன செய்யப்பட வேண்டும்? அது தெரிவிக்க தகர்த்தெறியப்பட வேண்டும். அதனால சங்கீதம் 91 தாவீதாசு சொன்னான், சங்கீதம் 91 அவருடைய வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்கு கொள்ள நோய்க்கு தப்ப அவர் மாத்திரம் வேறுடைய கண்ணிக்கு நம்ம தப்ப வைக்க முடியும். ஆண்டவர் மாத்திரம் ஒரு மனிதனாலே செய்ய முடியாது. ஆண்டவராலே மாத்திரம் அந்த கண்ணிகளுக்கு நம்மை தப்பிவித்து நம்மை பாதுகாத்து நடத்த முடியும். அவரால் மாத்திரம் ஆத்மாவை பாதுகாக்க முடியும். அவர் ஒருவரை கண்ணிகளை தகர்த்தெறிந்து நம்மை தப்புவித்து நம்மை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த கண்ணி என்ன தெரியுமா? நீதிமொழி 13:14 சொல்ல மரண கண்ணிகள் என்று சொல்கிறது. அந்த மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அவர் ஒருவராலே மாத்திரமே முடியும். அவர் ஒருவராலே மாத்திரமே முடியும். அப்படி என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணிகள் எதெல்லாம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணிகள், அந்த கட்டுகள் எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அந்த குருவி சுதந்திரமை பறக்கக்கூடாதபடிக்கு, அந்த குருவி பிரியமானவர்களே அது தன்னுடைய வாழ்நாளை நீடித்திருக்க கூடாதபடிக்கு எப்படி வேறுடைய அந்த கண்ணி அதை கட்டி வைத்திருக்கிறதோ அதே போல ஒரு கண்ணி நம்முடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். அதனால கர்த்தரை மேன்மை இழந்து நிற்கிறோம். அதனால அடிமை நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து கொண்டு இருக்கிறது. நம்மளால் சம்பாதிக்க முடியவில்லை. நமக்கு எந்த ஒரு காரியம் இல்லாதபடி தத்தளித்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணை தகர்த்தெறியப்பட வேண்டும். அது தகர்த்தெறியப்பட்டால் மாத்திரமே நீங்கள் தான் தப்பி நிற்க முடியும், தப்ப முடியும். கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப அந்த கண்ணிகள் இல்லையெல்லாம் எந்த கண்ணியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாறணும், எந்தெந்த கண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தகர்த்தெறியப்பட வேண்டும். ஒன்று வாசிக்கலாம், நீதிமொழிகள் 29வது அதிகாரம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைகிறது. மனுஷனுக்கு பயப்படுது நிறுத்தம். எந்த மனுஷனும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேர்மையாக நடந்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குமானால் எந்த ஒரு மனுஷனும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா. நல்ல புரிந்து கொள்ள. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம விட்டு மாறணும். ஐயோ அவங்க அப்படி செய்து விடுவார்களோ, ஐயோ இவங்க எப்படி செய்து விடுவார்களோ, அது அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, அந்த பயம் நம்மளை விட்டு மாறும். கர்த்தரை நம்பணும். அதான் என்ன சொல்றது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை உருவாக்கும். அனைவருடைய வாழ்க்கையில தான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். இதுக்காக வெளியே வர மாட்டாங்க. போன என்ன செய்து விடுவார்களோ, போன அதை பண்ணி விடுவார்களோ, இதை பண்ணி விடுவார்களோ, யோசிக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம விட்டு மாறணும். அந்த பயம் மனுஷன், எந்த மனுஷன் பயப்பட அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எந்த ஒரு மனிதரை நினைச்ச மாட்டான், பயப்பட மாட்டான். அவன் எப்படிப்பட்ட அரசனாக இருந்தான் சார், பயம் இருக்கான். ராஜாவை கட்டளை பண்ணான், நான் சொல்லுகிற பேச்சிலே வணங்காவிட்டால் அக்கினி ஜுவாலைக்கு இறையாவில் என்று சொன்னேன். அனனியா மிஷாவில் அசரேசன் ஒரே வார்த்தை, அட போடா காய்ச்சா, நீ என்ன, நாங்கள் ஆராதிக்கிறதே இவங்களை தப்பு வைக்க தண்டம் உள்ளது. அவனை தப்பு வைக்காவிட்டால் பரவாயில்லை, எங்க ஜீவனை போன பிரச்சனை, நீ சொல்ல நான் கேட்க வேண்டிய அவசியம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய பலம். நீ சொன்னவரை நான் கேட்டு நடக்கணும் அவசியம் இல்லை. நீ ஏதோ ஒன்று கொண்டு வந்து இது ஆராதி, இதை செய், அதை செய்ய சொல்ல, அதை நான் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். நீ சொன்னதுக்காக நான் செய்யணும் அவசியம் எனக்கு இல்லை. அன்னைக்கு ராஜாவுடைய போச்சிலே வணங்கி இருப்பான்னு சொன்னா, அந்த போச்சிலே அவங்களுக்கு கண்ணியாக நின்றுறாங்க. அடுத்தறிந்தார்கள். மனுஷனுக்கு பயப்பட, ராஜாவுக்கு பயப்படல. அக்னி ஜுவாலைக்குள்ளே போகிற சூழ்நிலை வந்தால கர்த்தரோடு கூட இருந்தார்கள். அதுதான் வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படாது என்பது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஒரு வாழ்க்கையை கண்ணியை கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில கண்ணியாக இருந்து கொண்டே இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில பிரியமான வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டே இருக்கும். ராஜாவுடைய கட்டளை வந்த போதிலும் தானியேலுக்கு பயம் இல்லை. அவன் 3 வேளை எப்போ மாதிரி கத்தனை என்ன சொன்னான், ஜோமனின் அந்த அசிங்கத்தின் வாய்க்கு தன்னை தப்பு வைத்தார். ஏரோது ராஜா தப்பு செய்யலாம், யோமாசான் சொன்னா தப்புடான்னு சொன்னான். ராஜாவை எதிர்த்துனா, நீ செய்த தப்புன்னு சொன்னா யோமாசனான தலைதான் போச்சு. ஆனா அவருடைய தோளுங்கிற பெரிய வாக்கியம் நம்ம பெற்றுக்கொள்ள முடிந்தது. வேதம் சொன்ன மனுஷனால ஜீவனம் மட்டும் அளிக்க முடியும், ஆத்மாவை ஒருவனால் அளிக்க முடியும். ஆத்மாவை அளிக்கவில்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயந்தான் நம்ம உருவாக்கணும். மனுஷனால கூடி போனா அந்த ஜீவன் எடுக்க முடியும், வேற ஒண்ணு அவனால் பண்ண முடியும். நல்ல கொஞ்சம் சித்தரதை பண்ணலாம், தேவையில்லாத பழைய நம்ம மேல போடலாம், தேவையில்லாத அவனால் அதை மட்டும் தான் முடியும், வேற எதுவுமே செய்ய கூடி மனதை சரத ஜீவன் அவனால் எடுக்க முடியும். யோகாசானுடைய நிலைமை மட்டும்தான் இருந்துச்சு. ராஜாவோட தலையை எடுக்க முடிஞ்சது. ஆனா என் ஆளுடைய தோல் அழைக்கப்பட்ட பெரிய வாக்கியத்தை விடுவான். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, அவனுக்கு பயப்பட மாதிரி கண்ணி உருவாக்குவான். 2வது வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 20வது அதிகமாக, நீதிமொழி 20-25 வாசிக்கலாம். பரிசுத்தமானதை விளங்குவது, பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் அது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். பரிசுத்தமானதை விளங்குகிறது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். பொருத்தனை பண்ண பின்பாடு யோசிப்பது மனிதனுக்கு கண்ணியாக இருக்கும். முதல்ல சொன்னேன், மனுஷனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியாக இருக்கும். அந்த கண்ணியை பகுத்தறிய வேண்டும். அந்த கண்ணி நம்முடைய வாழ்க்கையோட மாறும். 2வது வேதம் சொல்லுது, பரிசுத்தமானதை விழுங்குவது. பரிசுத்தமானதை விழுங்குவதுன்னு சொன்னா, பரிசுத்தமான
குறைச்சலாக்குற ஒரு காரியம். பரிசுத்தமானதை பரிசுத்தமான நினைப்பதே கிடையாது. அது பரிசுத்த குறைச்சலாக்கி போடுவோம், அதை அவமாக்கி போடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ரெண்டே காரியம் பரிசுத்தமானது. ஒன்று, ஓய்வு நாள் பரிசுத்தமானது. அல்லேலூயா. என்ன சொல்லுது? லேவியராகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 23வது அதிகாரம். 7ஆம் நாள் பரிசுத்த அதனால ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்ந்திருக்கும் நாள் வேதமாக சொல்லுது. 6 நாள் வேலை செய்வதன் 7 நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அல்லேலூயா. 7ஆம் நாள் என்ன? சபை கூடும். சபை கூடுவதில் விட்டு விடுகிறவன் பரிசுத்தத்தை அவமாக்குறான். அது பரிசுத்த நாள். கர்த்தர் நாளை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், உங்க குடும்பம் விட்டு போனோமா 6 நாள் இருக்கு, உங்க பிள்ளைகளை லீவ் போட்டு போட்டுருப்பாங்க. 7ஆம் நாளை திருடுவது ஒரு வாழ்க்கையில கண்ணியாகும். அது ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லி நான் சொல்லுகிற காரியங்கள் அதான் வசனத்தை காண்பிக்கிறேன். 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாளை அவமாக்குறவன் தேவனுடைய சமூகத்தை அவமாக்குகிறான். கர்த்தருடைய வார்த்தை அவமாக்குறான். கர்த்தர் சொன்னாரு 7ஆம் நாள் சபை கூடி வருகிற நாள். அல்லேலூயா. 6 நாள் வேலை செய்ய 6 நாள் கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். 6 நாள் என்ன வேணா பண்ணிக்கலாம். கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். ஐந்து தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, வேலை செய்யலாம். நம்முடைய காரியத்தை பார்த்து நம்முடைய குடும்ப காரியங்களை பார்த்துக்கலாம். யாரையும் எங்க போய் பார்த்தோம்னா பிரயோஜனம் பண்ணலாம், எங்க போயிருக்கலாம். பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தர் பரிசுத்தமாக்கிற நாள். அல்லேலூயா. அந்த நாளை அவமாக்குற மனிதனுடைய வாழ்க்கையை, அந்த ஓய்வு நாளுடைய வாழ்க்கையை கண்ணியாகும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதற்காக பரிசுத்தமானது விழுங்குவது கண்ணியானது. ஓய்வு நாள் ஒரு நாள் விழுங்க கூடாது. கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கு விழுக்கிறாங்க. நல்ல அந்த நாள்ல வேலை டைம் இருக்குமா? நான் அப்படி சொல்றேன், 9 மணி நேரம் பயில இருங்க. அது கர்த்தருடைய நாள். அது நம்ம வேலைக்காக திருடுகிற நாள். அது நம்ம சமைச்சு சாப்பிட்டு உண்டு புசித்து குடித்து நம்ம வாழ்கிற ஒரு நாள் அல்ல. அதனால கர்த்தருடைய நாள் டைம்னா டைம் இருக்கும். அது கர்த்தருக்கு ஒதுக்குற ஒரு நாள். அது தேவ சமூகத்தில் கூடி வருகிற நாள். அந்த நாளை எப்படி நம்ம வச்சிருந்தோம் சொல்றாங்க. நமக்கு அற்பமா எப்ப போயிருக்கு. கண்ணி வாழ்க்கையில கண்ணியா அது ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை கொண்டு வராது. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தாது. கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அது அற்பமா இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை கண்ணியாக. 2வது பரிசுத்தமான தினத்தையுமா தசமபாகம் பரிசுத்தமானது. லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். நான் உங்கள் மேடைகளை அடித்து தேசத்தில் நிலத்தில் வித்தனும் விருட்சங்களும் தண்ணீரும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசமபாகம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தருக்கு பரிசுத்தம். நல்ல சொல்றேன். தேசத்திலே நிலத்தில் வித்தலும் விருட்சங்களின் கண்ணியிலும் தசமபாகம் எல்லாம் யாருக்குரியது? அது கர்த்தருக்கு பரிசுத்தம். நம்ம சொல்றோம் வேலையில வேலைன்னு சொல்றோமே. கர்த்தருக்கு கர்த்தருக்கு கொடுத்து பழகிருக்கோமா? கர்த்தருக்கு என்னையா கர்த்தர் ஒரு மாசம் 5000 கர்த்தர் வருமானம் தராங்க. கைதுக்கு வரும் 5000 மேல 10 ரூபாய் அங்க தர சொல்ல கைதுக்கு வரும். அதுதான் வாழ்க்கை. அதுதானே கர்த்தர் ஆசீர்வாதம் தரணும்னு வச்சிருக்கிறார். கண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? கர்த்தரை வஞ்சிக்கிறீங்க. அது பரிசுத்தமானது. அது தேவாலயத்தை வந்து ஆக வேண்டும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. அது கர்த்தருக்குரியது. வேதம் சொல்லுது. அதான் மகிழ்ச்சியா சொன்னீங்க. நீங்க என்ன வஞ்சிக்கிறதுன்னு கர்த்தர் சொன்னார். பரிசுத்தமான விழுங்குவது மனிதனுடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கும். பரிசுத்தமான விழுங்கு நமக்கு கர்த்தருக்குரியதெல்லாம் நமக்கு திருடி வச்சிருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் பேசாம இருக்கிறார்.
அதான் ராயனுக்கும் வரி கொடுக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வரியை கொடுத்தா. நான் பெரிய தேவகுமார நாங்க வரி கூட வச்சுமா இருக்கல. போடா ஒரு தூண்டிய போடு, ஒரு மீன் மாட்டோம், அது உள்ள ஒரு பணம் இருக்கு, அதை கொண்டு உனக்கு எனக்கு வரியை செலுத்திடுவான்னு சொன்னார். சரியா இருந்தார் கர்த்தர். நம்ம எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பரிசுமா விழுங்கி 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 தின்னு எனக்கு எல்லாத்தையும் கிளம்பு. அதனால அப்படி நான் சொன்னேன், கஷ்டமாக தேவாலயத்தை வந்தான், அது ஒரு நாள் விழுங்கக்கூடாது. அது நான் ஒரு நாள் விழுங்கப்படுற கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரிய அது பரிசுத்தமானது. பரிசுத்தமான தொழுவது பரிசுத்த குறைச்சலாக வெறும் கஷ்டமாக கை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல தாங்க. அது வாழ்க்கையில கண்மையாக இருக்கும். என்ன வருமானம் கத்தை தந்திருக்கிறாளோ அதான் மகிழ சொல்ல, தந்துட்டு நீ என்ன சோதிச்சு பாருங்க சொன்னாரே இல்லையா? மகிழ சொன்னாரே இல்லையா? அதுக்கு முன்னாலே ஆண்டவரை கேட்குறீங்க, ஆண்டவரை ஏன் இல்லை, ஏன் இல்லை, ஆண்டவரை ஒண்ணு இல்லை, வேலை இல்லை, அது இல்லைன்னு கேட்கிறேன். கத்தர் கொடுத்து ஆண்டவர் சொன்னார், தந்துட்டு எனக்கு கேளுன்னு சொன்னார். இதுதான் நான் உனக்கு தர வந்து எனக்கு கேளுன்னு சொன்னேன். ஏன்னா அதான் நம்மளோட வாழ்க்கையில கண்ணிகள் நமக்கு தெரியல. வேதனை காட்டி கொடுக்கிறது பரிசுத்தமான விழுங்குறது கண்ணி, ஓய்வு நாளை விழுங்குவது கண்ணி. அது கர்த்தருக்குரிய நாள், அது கர்த்தர் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த நாள். இரண்டாவது நம்முடைய எல்லாவற்றையும் தசமா கர்த்தருக்கு. அதான் சொன்னாரு, பணம் மாத்திரம் எல்லாவற்றையும் தசமா கர்த்தருக்கு. அதை நமக்கு அதான் ஆரம்பிச்சு சொன்னேன், டைம் கூட கர்த்தருக்கு என்ன செய்யணும், அதுவும் நம்முடைய வாழ்க்கையில கண்ணியாகும். கர்த்தருக்குரியதான் அதை முதலாவது சபை புரிந்து. மூன்றாவது எது நம்முடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கணும், அதான் வாஸ்தவம் இல்லையா? நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 25வது வசனம், நேர்ந்து கொண்ட பின்பு யோசிப்பது கண்ணியாக இருக்கும். நீதிமொழி 20:25 பரிசுத்தமான விளங்குவதும் நேர்ந்து கொண்டதை நேர்ந்து கொண்ட பின்பு யோசிப்பதும் பரிசுத்தமான. இரண்டாவது நேர்ந்து கொண்ட பின்பு அதை யோசிப்பது. கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டு யோசிக்க கூட செய்து ஆகும். இல்லாட்டு பொருத்தனை பண்ணவே கூட கர்த்தனை பொருத்தனை பண்ண சொல்லவே. வேதத்தை முதல்ல பொருத்தனை பண்ண யாரு? முதல்ல வேதத்துல பொருத்தனை பண்ண யாரு? ஆளுடைய சொந்த பொருத்தனை பண்ண மனுஷன் யாக்கோபு. ஆளுடைய பொருத்தனை யாக்கோபு சொன்னான், தன் சகோதரன் பயந்து ஓடும்போது சொன்னான், படுத்துக்கிறான், தெய்வத்தை ஏறி இறங்குற இடத்தை பார்த்தான், இது பரிசுத்த பூமி, இது கர்த்தருக்குரிய பூமி சொல்லு, அதுக்கு பேர் போட்டான். பேர் போட்டு சொன்னான், ஆண்டவரே நான் போறேன், என்னை திருப்பி என்ன கொண்டு வருங்க சொன்னா, நீ தரவு எல்லாத்தையும் போய் கஷ்டமா தரேன்னு சொல்லி பொருத்தம் பண்ணிக்கலாம். அலையிலுயா முதல் பொருத்தம் பண்ணது அவன் தான். கர்த்தர் அதே சொன்னாரு, முதல்ல எனக்கு எங்க பலிசத்தை அந்த இடத்துக்கு வா, திரும்ப பலிசத்தை வாங்க போட்டார் ஆண்டவர். ஏன்னா பண்ண பொருத்த நினைச்சோம் நிறைவேற்ற கர்த்தரவனை கூப்பிட்டார். பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் நம்ம கற்றுக்கணும். ஆதியாகம புத்தகத்தை நீங்க திருப்பி பார்க்கும்போது அது வேதம் கற்று ஆண்டவரை கூப்பிடுவார். இவன் ஏன்னா வரமாட்டான். மாமா வீட்டில் இருக்கும்போது கர்த்தரவனை திரும்ப அழைக்கிறாரு. கர்த்தரவனை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான், நீ வா எனக்கு பண்ண வேண்டிய பொருத்தனை நீ பண்ணு சொல்லி கர்த்தரவனை அழைக்கிற ஒரு காரியத்தை வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானதுல அதுதான் கர்த்தருக்கு பண்ணுகிற ஒரு மேலான ஒரு பொருத்தனை மறந்துவிடக்கூடாது. நீங்க ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து அவன் சகோதரன் ஏசாவின் முகத்தை விலகி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஓடி போகும்போது உனக்கு தரிசனமாய் உனக்கு தந்தனே அந்த இடத்த திரும்ப போன்னு சொன்னாங்க. அங்கே போய் பலிபடி ஏன்னா பொருத்தனை பண்ணியிருக்கான். தசமாத தருண பொருத்தனை பண்ணி அதை செய்யணும். கர்த்தரவனை கூப்பிடுறது, தரிசனமா திரும்பவா
அவன் செலுத்தின பொருத்தனை அவன் நிறைவேற்றி முடித்தான். அல்லேலூயா. அவன் செய்த அந்த பொருத்தனை அவன் நிறைவேற்றி முடித்த பிற்பாடுதான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அதேதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. செய்த பொருத்தனை நிறைவேற்ற பிற்பாடு கர்த்தர் அவனை மாற்றுகிறார். இதுவரை யாக்கோபு என்று அழைக்கப்பட இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவார். அந்த ஞானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமானது விழுங்குறதும் நேர்ந்து கொண்ட பின்பு யோசிப்பதும் மனுஷர் வாழ்க்கையை கண்ணினானது. பிரசங்கி 5:2 தான் பிரசங்கி சொன்னான், நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்ப்பது நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலமான காரியம். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணா செய்யணும், இல்லைன்னா பொருத்தனை பண்ணக்கூடாது. தேவ சம்மதம் அது கண்ணியாக உள்ளது. வேதனை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கும். அடுத்தது நம்ம பார்ப்போம்னு சொன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் உன் கண் அவர்களுக்கு இறங்காது இருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாக. அல்லேலூயா. அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும், அது கண்ணி. நல்ல புரிஞ்சுக்கிறோம், அது கண்ணி. அந்நிய தெய்வத்தை நாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறக்கூடாது. அந்நிய தெய்வத்துக்கு நாம் கொடுக்கிற பிள்ளைகளை மாறிவிடக் கூடாது. அந்நிய தெய்வங்களை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளை மாறி ஆண்டவர் சொன்னார், அதை சேமிப்பு என்றால் உனக்கு கண்ணியாக இருக்கும். நீ ஆனாலும் சரி, ஒரு பிள்ளைகளான ஒரு சந்ததி ஆறாலும் சரி, அந்த தெய்வத்தை உணரக்கூடாது. என கர்த்தர் ஒரு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்ற வாழ்க்கையில் வேதனை இருக்கிறார். 10 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாலும் அது வாழ்க்கையில கண்ணியா செய்யும். என்னோட காணிக்கையாருக்கு போகும், அது தெய்வத்துக்கு அற்புதை காணிக்கை. அந்த காணிக்கை அந்த தெய்வத்து முன்னத்தில் இருக்கும். நீங்க போக வேண்டாம், அந்த காணிக்க போய் நிற்போம். அது தேவ சமூகத்தை அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த காணிக்கை ஏன்னா கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் அன்னை தெய்வத்துக்கு நினைச்சோட போக ஒரு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். நல்ல பிரச்சனை. பைபிள் வித்தியாசமா ஆண்டவர் வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் வித்தியாசமா பேசுவார். அவருடைய நாளை வித்தியாசமா இருக்கிறார். அதான் வேதம் சொல்ல, ஒரு நாள் அவர் நம்முடைய மகிமை யாரும் நினைச்ச மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். பைபிள் படிச்சுங்க இல்லையா, அவருடைய மகிமை அவருடைய கிருபை அவருடைய காரியத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். அது அவருக்கு புரியுதுதான். அதான் வேதம் சொல்ல, அந்நிய தேவனை பின்பற்றுகிறது நம்முடைய வாழ்க்கையை கண்ணியாக. அது ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்ப புரியும் ஏன் நான் ஆசீர்வாதத்தை இழந்தேன், ஏன் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு வருது. அடுத்தத வயதாமன் சொல்லுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் கடைசியாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்றது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்கள் விரும்புகிறவர்கள் போதனை கண்ணியிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகளிலும் விழுகிறார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகளிலும் சேதமான பலவிதமான இச்சைகளோட யாத்திரம் ஐஸ்வர்யவான விரும்புகிறோம். ஏன் தேசத்துல கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. ஒரு 5 பவுன் செயினை போட்டு நைட்டு அடிச்சு டிராவல் பண்ண முடியும். தனிக்காரமான வழியா போறதுக்கு மனுஷன் 6 மணி பிறகு ஒரு பொம்பளை பிள்ளையா அல்லது ஒரு பெண்மணியா மனைவியா பிள்ளைகளை கூட்டு யோசிக்கிறோம். அந்த வழி அவ்வளவு ஆபத்துக்காரமான ஏன் கொள்ளைக்காரல் இருந்து விடுவார்களோ.
உன்னை சதி நாசம் பண்ணுற மக்கள் இருந்து விடுவார்களோ ஒரு பயம். ஏன் ஐஸ்வர்யமான விரும்ப இன்னும் 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 அந்த ஆசை தெரியல. இன்னும் 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 பிரியமானவர்கள, எவனுடைய உள்ளத்துல ஐஸ்வர்யமான ஆக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அது அவனுடைய வாழ்க்கையை கண்ணியாக வந்திருக்கும். அதனால ஒரு பிரயோஜனம் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் 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 சொல்லிட்டு பிரியமானவர்கள, அவன் உழைக்கிறான் உழைக்கிறான் உழைக்கிறான், குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு சம்பாதிக்கிற அம்பானியை விடுத்துறாங்க. அம்பானிட்ட இந்தியாவில் விளக்கடைப்பான காலையை விட்டு வைக்கிறாங்க. இன்னும் 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 அந்த சம்பாதிக்கிறது ஒரு 10 பைசா பிரயோஜனம் உண்டா? என்னைக்கு ஆத்தும் அழிச்சு போனாலும் அது பகவத்து போகும். அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்ல பண்றது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறார். அது மனிதனுடைய வாழ்க்கை கட்டியாக. அதான் என்ன சொல்ல, போதும் என்கிற மனதுடனே கூடிய மனம் மிகுந்த போதும் என்கிற மனம். கர்த்தர் தருகிற வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். கர்த்தர் தருகிற அந்த காரியத்தை இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதை விட அதிகமா விரும்புவோம் என்று சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையை கண்மையாக மாறும். முதலாவது நான் சொன்னேன் மனுஷனை பயப்படுற. இரண்டாவது சொன்னேன் பரிசுத்தமான விழுங்குறது நம்முடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கலாம். மூன்றாவது சொன்னேன் நேர்ந்து கொண்ட பின்பு யோசிப்பவருடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கலாம். அடுத்ததாக அந்நிய தெய்வத்தை நாடு பின்பற்றுகிறது நம்முடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கும். அடுத்ததாக ஐஸ்வர்யமான வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கும். இந்த காரியங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டுள்ளன. இதில் ஏதாவது ஒன்றை நாம் தப்பி நிற்போம் என்று சொன்னால், இதில் ஏதாவது நாம் விழுந்து நிற்போம் என்று சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை கண்ணி, அதனால நம்முடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறோம். அதனால நம்முடைய மேன்மை இழந்து போகிறோம். அதனாலே கர்த்தர் நமக்காக இதை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதை விட உன்னதமான ஆசீர்வாதம் வைத்து அதை இழந்து நிற்கிறோம். இதை விட மகிமையான ஆசீர்வாதத்தை அதை இழந்து நிற்கிறோம். நமக்கு தெரியல. கர்த்தருக்குரிய பொருளுக்காக ஆசைப்பட்டு கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதை இழந்து நிற்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த கண்ணு தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் இந்த கண்ணுகள் நான் தகர்க்கப்படும். நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு நேர்மை வாழ்க்கை உருவாகும். என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எல்லா கடன் பிரச்சனை மாறும். இந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகணும். அதற்கான வழிகள் முதலாவது வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 13வது அதிகாரம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனாலே மரண கண்ணிகளுக்கு நினைச்சலாம் ஞானவான்களுடைய போதகம். அப்ப சொல்ல நல்ல ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நிறைய. அதனால துன்மார்களுடைய ஆலோசனை வச்சுக்கூடாது. விழுந்து விட போட்டாங்க. நம்ம எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்போம், நமக்கு வேண்டப்பட்ட சொன்னா கேட்போம், குடும்பம் சொன்னா கேட்போம், எல்லாம் கேட்போம். ஆனா ஒரு ஞானி பைபிள்ல நீதிமொழி பிரசங்க எழுதி வச்சிருக்கோம். அவன் சொன்னா நம்ம நினைச்சோட கேட்குது, அவன் என்ன கேட்க மாட்டோம். நம்ம நண்பர்கள் சொன்னதை கேட்போம், நமக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னதை கேட்போம், எல்லாம் கேட்போம். ஆனா ஒரு ஞானி 2 புஸ்தகத்தை எழுதி வச்சிருந்தான். நீதிமொழிகள் பிரசங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 2 புஸ்தகம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் போதனையாக 2 பேரும் ஒரே மனுஷன் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறோம். ஆனா அதை மட்டும் கேட்கவே நாங்க பைபிள் சொல்லுது ஞானவான்களுடைய போதனம் ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? பைபிள படிங்க, நீதிமொழிகள் படிங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறான், ஞானி என்ன கற்றுக் கொடுக்கிறேன், அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய காரியம் என்ன. நீதிமொழிகள் 31 நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமொழியை படிச்சு ஞானி என்ன சொன்னா அந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னு பாருங்க. பாடம் என்னன்னு பார்த்து அதன்படி நடக்க கற்றுக்கொண்டு பாருங்க. கண்ணிகள் தகர்த்தறியப்படும் ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு அவன் பாடம் கற்றுக் கொடுக்கிறான். அதான் ஞானவான்களுடைய போதகம். ஞானுடைய போதகம் அது ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிகளுக்கு நான் தப்பு.
இரண்டாவது வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ மூச்சு. அதனாலே மரண கண்ணிகளுக்கு கடவுளுக்கு பயம், ஆண்டவருக்கு பயப்படும். நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு ஏற்றதா? நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு ஏற்ற காரியமாக இருக்கிறதா? நோவாவுடைய காணிக்கை கர்த்தர் முகந்தான், அது கர்த்தருக்கு ஏற்ற காணிக்கை. ஆபருடைய காணிக்கை கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தர் அது வாசனை முகந்தான். நீ காணிக்கை மட்டும் நான் சொல்லல, நாம் செய்கிற காரியத்தை கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் முகந்து பார்ப்பான். வேதம் சொல்லு கர்த்தருக்கு பயப்படுற பயம், அது கண்ணிக்கு நான் தப்பு நிற்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கை. அதான் நம்மளுக்கு மேல் ஒரு காரியத்தை செய்வது கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் சொன்னாரா சொல்லணும்னு நினைச்சவரை செய்ய கூடாது, அவர் சொன்னாரா செய்யணும். அதனால மரியா கற்றுக் கொடுத்தா அவருக்கு என்ன சொல்லுறாரோ அதுபடி ஆண்டவர் சொன்ன தைரியமா செய்யுங்க. யாருக்கு கேட்க அவசியம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை ஆதாரம் வச்சு எந்தான பண்ணுவாங்க, உங்க கூட கத்து இருப்பாங்க. அவர் சொல்லாத வார்த்தை செய்யணும், அவங்க வெளியே வீட்டு இருப்பாரு கண்ணியாக. அதான் கத்தருக்கு பயப்படுறாங்க. முதல்ல சொன்ன ஞானவான் கொண்டு அந்த ஞானம் அறிவு நம்ம இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய போதை நம்ம கேட்கணும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுறமாய் இருக்கணும். மூணாவது நீதிமொழி 22ஆம் அதிகாரம், நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, ஆத்துமாவை காக்கிறவன் அவர்களுக்கு தூரமாய். ஆத்துமாவை காக்க கற்றுக்கொள்ள மாறுபாடு உள்ள வழிகளிலே முள்ளுகளும், மாறுபாடான உபதேசங்கள், மாறுபாடான காரியம் நடந்துச்சு. வேத நமக்கு என்ன கற்றுத்தரும், ஆண்டவரை கற்றுத்தர, கத்துக்கு பயப்படுற பயம், கத்த நம்ம கற்றுத்தருவாரு. உடனே சொன்னா அவரு என்ன சொன்னா, நான் இப்படிதான் இருப்பேன். மாறுபாடான உபதேசம், மாறுபாடான வேதம் சொல்லு, மாறுபாடான வழியிலே முள்ளுகளும். நம்ம வழி நடந்தா கண்ணீருக்கும் முள்ளு இருக்கும். மாறுபாடான உபதேசத்தை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை நடந்தா அவர்களுடைய வாழ்க்கையில கண்ணியாக இருக்கும். கத்த சொன்னாத காரியத்தை அவருடைய சமூகத்தில் செய்யக்கூடாது. அவர்களை மாறுபாடான வழியை நடத்துகிறான். அவர்களுடைய வாழ்க்கையை கண்ணியை கொண்டு வருகிறான். ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, கண்ணியை கொண்டு வருகிறான். ஒரு உபதேசம் சம்பந்தம் நாங்க நாற்பதுதான் கேட்போம். ஒரு காரியம் வந்துன்னா வேதம் சொல்லுதான், இதான் பூர்வமா தான் கேட்டு பாருங்க. ஏதாவது சொன்னா பைபிள் சொல்லுதான். பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தானே, புதிய ஏற்பாடு கற்றுக்கொள்ளுதான். யாரும் கேட்கணும், பைபிள் சொல்லுதா, இதான் கேட்பேன். வேத ஆதாரம் இருக்க, நம்ம செய்கிற காலத்து வேத ஆதாரம் இருக்குதா? தைரியமா செய்யுங்க. மாறுபாடுடைய வாழ்க்கையில முள்ளுகளும் கண்ணிகள் உண்டு. மாறுபாடு உபதேசத்தை நம்மளை தப்பித்துக் கொள்ளணும். நிறைய சொல்றது, அந்த கண்ணிகள் தப்புன்னு சொன்னா உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளணும். மூன்று காரியம் ஞானுடைய போதகம், அது எங்க இருக்கிற வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை படிச்சு அந்த போதத்தை நான் சொன்னேன். மூணு ஒண்ணுதான் கர்த்தருக்கு பயப்பட பயம். அவர் சொன்ன வார்த்தை மாறுபாடுடைய காரியங்களுக்கு விலகி நிற்கிறார். இந்த மூன்று காரியத்தை நீங்க உங்களை விட்டு விலக்குன்னு சொன்னா கண்ணிகளுக்கு உங்களை தப்பு வைக்க முடியும். உங்களுக்கு எதிராக எல்லா கிரையிலும் தப்பு வைக்க முடியும். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை தடை செய்ய எல்லா கண்ணிகளையும் தகர்த்தறிந்து மீண்டுமாய் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சுதந்திரத்தில் விட முடியும். நான்கு போதத்தை கேட்கணும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படமா இருக்கணும். மூணாவது மாறுபாடுடைய உபதேசத்துக்கு தப்பு இருக்கணும். மூன்று காரியங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா அவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லா கண்ணிகளை தடுத்தறிந்து இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளும்படியான பெரிய கிருபை கத்தவங்களுடைய வாழ்க்கையை தருவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கற்றுக்கொண்டு வரான். அப்புறம்
கண்ணிகளை உருவாக்குறது நானே, அதை தகர்த்தெறிய போவது நானே. அல்லேலூயா. எல்லாம் யாருடைய கருத்து இருக்கிறது? என் கருத்து. கர்த்தர் தந்திருக்கிறார். சுதந்திரத்துக்குள்ள யார் கையில இருக்குது? அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது யார் கையில? அதான் ஆரம்பத்தில் சொன்ன கண்ணை உருவாக்குறது நானே, அதை தகர்த்தறிவது நானே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் உதவி செய்த எல்லா கண்ணிகளுக்கும் என்னை தப்புவித்த விலைக்கு பாதுகாத்தவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்ன தேவனுடைய கண்ணைக்கும் பாலாக கொள்ள நோக்கி தப்புவிக்கிற கர்த்தர். நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுடைய சமூகம் ஒப்பு கொடுக்கணும். என் வாழ்க்கையில கண்ணை தவிர்க்கணும். நான் ஆண்டுடைய சமூகம் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கணும். அதற்கு என்னை முற்றிலும் என்னை தத்தம் செய்யணும். அப்பதான் அந்த கண்ணிகளுக்கு நான் தப்பு வைக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட காரியத்தை பிரியமானவர்களை கர்த்தருடைய கரங்களை தந்திருக்கிறபடினால் இந்த உபவாச ஜெப ஆராதனை அப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு நம்மை விலைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் வருகிற நாட்கள் மாத்திரமே இந்த மாதம் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இந்த மாதத்தை இழந்து போன சகல ஆசீர்வாதங்களில் இந்த மாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படிதான் அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து சொல்லுமா கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென்.